ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சாய்னிலா குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான் பிரெட் அல்வா. ப்ரெட்டை எண்ணெயில் போட்டு பொரித்து பிரெட் அல்வா பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி இல்லாமல் டோஸ்ட் பண்ணி பண்ணியிருக்கேன். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நமக்கு எவ்வளோ பிரெட் அல்வா சாப்பிட்டாலும் திகட்டவே திகட்டாது. வாங்க எப்படி பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துப்போம். அதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். முந்திரி பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் காஞ்ச திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். ப்ரெட்டை இது மாதிரி கார்னர் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம அதே கடாயிலே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், அந்தளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி அல்வா பண்ணும்போது எல்லோரும் எண்ணெயிலையோ இல்லை நெய்யிலையோ போட்டு ஃபுல்லாக பொரிச்சு எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது நமக்கு எண்ணெயும் நெய்யும் ஓவராக பிடிச்சிக்கும், நமக்கு சாப்பிடும்போது திகட்டும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நான் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், ப்ரெட் எல்லாமே நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த அளவுக்கு டோஸ்ட் ஆனால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி அடியில் ப்ரெட் பீசஸ்லாம் கொஞ்சம் கரிஞ்சு போய் இருக்கும். அதை ப்ரெட் அல்வாவில் நீங்கள் சேர்த்துறாதீங்க, சேர்த்துட்டா டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ அதே கடாயிலேயே பால் ஒரு 1/4 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். பால் நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த டயத்தில் நான் கொஞ்சோண்டு குங்குமப்பூ எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. குங்குமப்பூ போட்டிங்கன்னா கலரும் ஃப்ளேவரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். தண்ணியும் சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ இதில் ஜீனியும் ஒரு 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ப்ரெட்டில் ஆல்ரெடி ஸ்வீட் இருக்கும், ஸோ அதனால் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. சுகருக்கு பதில் நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சிடுச்சு. நம்ம இப்போ டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் பீசஸ் எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ப்ரெட் பீசஸ் கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம பால் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி நல்லா மசிஞ்சிடும். கொஞ்சோண்டு எல்லோ ஃபுட் கலரை நான் பாலில் கலந்து வச்சுருக்கேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா விட்டுருங்க. நம்ம ப்ரெட் பீசஸ் எல்லாமே பாருங்கள் நல்லா மசிஞ்சிடுச்சு. உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கண்டென்ஸ்டு மில்க் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இது சேர்க்கும் போது டேஸ்ட் பயங்கர சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை அதையும் இதில் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாதாம் கொஞ்சம் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது மேலே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபைனலாக ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நம்ம அல்வா இப்போ நல்லா திக்காயிடுச்சு. அதே மாதிரி பேன்லேருந்து ஒட்டாமல் வருது. இது மாதிரி வந்ததுன்னா நமக்கு கரெக்டான ஸ்டேஜு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான யம்மியான பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. பொதுவாக பிரெட் அல்வாலலாம் எண்ணெய் நெய் ஓவராக இருக்கும். இதில் நம்ம பாருங்கள் மொத்தமே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருப்போம்.
இந்த அல்வா பண்ணுறதுக்கு நமக்கு டைமும் ரொம்ப நேரம் ஆகாது. அதே மாரி டேஸ்ட்டும் பயங்கர சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா இத நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி வந்ததுங்கிறத சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.